அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவு நம்ம கீதா சிஸ்டருக்காக தான். கீதா சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருத்தணிக்கு போயிட்டு வரும்போது திருத்தணி கோவிலில் உடைச்ச தேங்காய் அழுகிச்சு சிஸ்டர், அதே மாதிரி கோவில் பிரசாதம் ஆட்டோலே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நானுமே திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டில் வேகமாக சமையல் பண்ணணும். ஏன்னா நான் வீட்டில் சமைச்சா மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் வேகமாக சமையல் பண்ணணும்னு கொஞ்சம் வேகமாக செஞ்சு டக்குன்னு ரசம் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் டக்குன்னு உடஞ்சிருச்சு. உடனே அச்சச்சோ ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு நான் நினைக்க கிடையாது. ஏன்னா என்னோடய தன்னம்பிக்கையே தான் என்னோடய பலம். ஏன்னா பலத்தை குறைச்சிக்க நான் விரும்பலை. ஏன்னா ஒரு காலங்களில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கவும் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அட்வைஸ் ஏதோ பேசணுன்றக்காக சிலர் பேசுவாங்க, சிலர் நல்லதுக்காக பேசுவாங்க. அது நம்ம எடுத்துக்கிறத பார்த்து அந்த மாதிரி இதை யார்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க, உடஞ்சிடுச்சு என்கிட்ட சொன்னீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன் சிஸ்டர், ஆனால் மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க, அவங்க ஒரு பரிகாரத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முருகப்பெருமான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சிருக்காரு, உங்களை கூப்பிட்ருக்காரு. என்னையவே பார்த்திங்கன்னா வருடம் திருப்பதி போயிட்டு வரும்போது நாங்கள் திருத்தணி கோவிலுக்கு போவோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக போக முடியறதில்ல. என்ன காரணமோ தெரியல. ஆனால் என்னை அழைக்காத அவர் உங்களை அழைச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக இந்த மாதிரி நெகட்டிவை எடுத்துக்கிறீங்க? இன்னொன்று எளிமையாக சொல்லட்டுங்களா? இப்போது அந்த மஞ்சப்பை தொலைஞ்ச நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். அந்த 5 நிமிஷம் நீங்கள் ஆட்டோவில் தேடி இருப்பீங்க, இல்லை இப்படி போயிடுச்சேன்னு அந்த இடத்துல கண்கலங்கி இருப்பீங்க, இல்லை ஏதாவது மனசு கஷ்டப்பட்டு ஒரு 5 நிமிஷமாவது கடத்தியிருப்பீங்க இல்லையா? அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய கஷ்டமாக வந்திருக்கலாம், இல்லை சின்ன கஷ்டமாக இருந்திருக்கலாம். அந்த கஷ்டம் நீக்கிறதுக்காக தான் முருகப்பெருமான் இந்த திருவிளையாடலை நடத்தினான்னு சொன்னால் நம்புவீங்களா? இதுதான் உண்மை. ஏன்னா நிறைய விஷயம் இதை நான் பார்த்துருக்கேன், லைஃப்பில் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பழமொழி கூட சொல்லலாம், தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சுன்னு நம்ம பாட்டிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேன், முருகப்பெருமானை நீங்கள் பார்த்ததன் காரணமாக உங்கள் தலைப்பாகையை கூட எந்த ஒரு கஷ்டமும் உங்களை தொடலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இறைவனை நம்புங்க, நல்லதை நம்புங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவா.